நாம் சீஷத்துவத்தின் பாடங்களை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். அதில் ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டோம். கடந்த வாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை இறுதியாக தியானித்தோம். இந்த நாளிலே கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இரண்டொரு வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். உன்னிப்பாக பொறுப்புணர்ச்சியோடு தேவ பலனை தேடி ஒரு இலக்கை நோக்கி ஓடும் தெளிந்த ஓட்டத்தை உடையவர்களாக இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். கனம் பண்ண முந்திக் கொள்ளுதல் என்பது தான் சீஷனுடைய இன்னொரு குணம். Volunteering to honor the other person, preferring the other person over the self. இது என்னுடைய இதயத்தில் ஓயாமல் இருக்கிறதை பல ஆயிரம் முறை இத்தனை ஆண்டு காலங்களிலே சொல்லியிருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இன்றும் சொல்ல விளைகிறேன். வார்த்தைக்குள்ளே செல்வதற்கு முன்னே இதை நீங்கள் நல்லா யோசிக்கணும். யூ ஹாவ் டு ரியலி ஹோம்ஒர்க் பண்ணணும், வீட்டு பாடம் செய்யணும், கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். தீர்வை காணாத திட்டாக தீவுகளைப் போல நின்று விடுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பரிசுத்த வேதம் அருளப்பட்டதுக்கு முன்னே ஒரு கூட்டத்தார் கடவுளோடு வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ முடியாமல் மாண்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் வாழ்ந்து தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்வு என்றால் என்ன, கிறிஸ்தவம் என்றால் என்ன, தேவனுடைய எதிர்பார்ப்பு தான் என்ன, அதை நீங்கள் தொடர்ந்து யோசிங்க. இந்த பாட்டில் வர முக்கியமான சில வார்த்தைகளெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுட்டு உங்களுடைய ரெகுலர் பைபிள் ரீடிங்கில் அந்த வார்த்தைகள் வந்தால் அந்த பகுதியை சற்று 2 வசனங்கள் முன்னும் பின்னும் வாசித்து தெளிவு காண பிரயாசப்படுங்கள். பிரசன்னம், இயேசுவின் இரத்தம், தேவன் இந்த பூமியிலே மக்களோடு உலாவ விரும்பினார். அவருடைய நாமம் பிரஸ்தாபம் அடையும் எந்த இடத்திலும் நான் கடந்து வந்து அவருடைய ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த கனம் பண்ண முந்திக் கொள்ளுதல் என்கிற விஷயத்துக்குள்ளாக இதெல்லாம் இருக்குது என்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முழுக்க 2 தலையாய அரும்பெரும் உண்மைகள் இருக்கிறது. கடவுளுடைய விருப்பம்தான் நிறைவேறணும். கடவுள் ஒத்த கால நிற்கிறார் வச்சுக்கோங்க. நம்ம விருப்பம் நிறைவேறாதா அது மேட்டர் இல்லை. நம்ம விருப்பம் நிறைவேறத்துக்கு சுதந்திரம், விடுதலை இதெல்லாம் இல்லையா, அதுவும் மேட்டர் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் தமக்காக தான் படைத்தார். நம்ம திருச்சபை ஆரம்பித்த காலத்தில் யோசித்து பார்த்து ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. சின்ன குறிப்பிடத்திலேருந்து பல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவன் நம்ம எதற்காக படைத்தார்? அவரை அறிந்து, அவரை சிநேகித்து, அவரை சேவித்து பரலோகம் அடைய. அந்த ஒரே ஒரு ஸ்லோகம் போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே முழுக்க விளங்கி கொண்டால் போதும். 2வது அஜெண்டாவே கடவுள்கிட்ட இல்லை. அப்போது இதுவரைக்கும் ஓடிய பரிசுத்தவான்களை காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தினர் இல்லையா. புதிய ஏற்பாட்டில் ஓடி முடித்தவர்கள் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் புதிய ஏற்பாடு முடியலை. அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரம்
அன்னைய குறிப்பிட்ட காலத்தில் எழுத நேரிட்ட நேரத்தில் இது முடிந்து விட்டது அந்த தொகுப்பு. ஆனால் 29ஆம் அதிகாரத்திலேருந்து இப்போ 29,000 29 லட்சம் அதிகாரமாக தெரியாது. இட்ஸ் கண்டினியூயிங், இட் கெட்ஸ் கண்டினியூயிங். இந்த விஷயத்தை மனசில் வச்சு தியானிங்க. கோயிலுக்கு வந்துட்டு போகிறது, ஆண்டவருடைய நாமத்தை இப்படி நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, துதி பாடல்களை பாடுறது, அப்புறம் ஒரு மெலோவிங் டியூனில் இருக்கிற சாங்ஸ்லாம் பண்ண, தட்ஸ் வர்ஷிப். அது ஆராதனைன்னு மனசில் கருதிக்கிறது. தடாபுடன்னு குதித்து நல்ல பாடல்லாம் பண்ண, தட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. அப்புறம் அந்த ஃபார்மாலிட்டியில் கொஞ்சம் காணிக்கை கொடுக்கறது, இதில் எல்லாமே திருப்தி அடைந்து நாம் கிறிஸ்துவை சுமக்கிறோமா, பிரசன்னத்தை சுமக்கிறோமா, அவர் முகத்தை சுமக்கிறோமா, அவருடைய மகிமையை சுமக்கிறோமா, அது நம்ம தரப்பில் நம்ம யோசித்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவர் நம்ம மேலே இருக்கிறாரா, அவர் சொல்லியிருந்தும் வாக்குறுதி தந்திருந்தும் நமக்குள்ளே இருக்கிறது மெய் ஆறதா, இஸ் இட் கெட்டிங் ரியல்? ஜனங்க பார்க்குறாங்களா, there's something real about this man, this woman என்பது மெய்யாகிறதா? அப்படி இருக்கும்போது சேலஞ்ச் ஸ்டிஃபாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று அவங்க தேடணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தால் கூட ஐ திங்க் திஸ் இஸ் மச் பெட்டர், ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு அவங்க ஜீசஸோடு செட்டில் ஆகிடணும். அந்த கேள்வி இப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்களும் போயிட மனதாக இருக்கிறீங்களோ சொல்லி ஜீசஸ் கேட்கும்போது ப்ராபப்ளி அங்கே அன்னைக்கு நிலையில் மேபி 2 வாய்ப்புகள் இருந்திருக்கிறது போல. அதனால தான் அந்த 70 டிசைபிள்ஸ் போயிட்டாங்க, ப்ளஸ் ஒரு கூட்டத்தார் போயிருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லப்படலை. அப்போ இந்த 12 பேரை தான் கேட்குறாரு, என்னப்பா அவங்களாம் அந்த ரூத் நகோமியுடைய 2 மருமகள்களை போல், என்னம்மா அவங்க வீட்டுக்கார் 2 பேர் இறந்துட்டாங்க, என்ன ஐடியா பண்ணியிருக்கீங்க? நீங்கள் மோவாப் தேசத்திலே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வரணுன்னா வரலாம், ஆனால் என் கூட வர்றது சரியாக கூட எனக்கு படலை. நானே எல்லாத்தையும் புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து இப்படி இருக்கேன், உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை. ஸோ நான் உங்களுக்கு என்ன பெருசாக ப்ராமிசிங்காக ஒரு ஃப்யூச்சர் கொடுக்க முடியும், எதிர்காலத்துக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. ஸோ நீங்கள் ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்கள், டேக் யுவர் டைம் அப்படிங்கும்போது ஓர்பாள், ஆஃப்டர் giving much thought, she wanted to stay back in Moab. ரூத் முடிவை மாற்றிக்கொள்கிறாள். உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உங்களுடைய காரியம் தான் என் காரியம், மரணமே இல்லாமல் இது என்னை விட்டு பிரிக்கக்கூடாது, அதை பற்றி திரும்பி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரூத் வரா. ஸோ தட்ஸ் அ சாய்ஸ். கடவுளே அவருக்கு இருக்கிற சாத்தியக்கூறுக்கு ஏராளமான ஆல்டர்னேட்டிவ்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான வேத பகுதிகளிலே ஆண்டவர் மிகுந்த ஒருமை பண்பு கொண்டவர் என்பதை மகா அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் வலியுறுத்துகிறதை நீங்கள் பார்க்கணும். வேர் இந்த சப்ஜெக்ட், கடவுளை கனம் பண்ணுறதுனா என்ன, ஒருத்தர் கனம் பண்ணுறதுனா என்னங்கிறதுல தான் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி வில் டிஸ்கவர் இட் ஷார்ட்லி. அப்போ ஆண்டவருக்கு இப்போயுமே கூட அதை கூட 1 or 2 டைம்ஸ் ஆண்டவர் வெளியே தெரியப்படுத்தி இருக்கிறார். போதுங்க, ரொம்ப வயிற்றுச்சலை கொட்டிடுச்சிங்க, ஒதுங்கு இதுங்களை காலி பண்ணிவிட்டு நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோசஸ் விருப்பப்படல. டு பிகின் வித், சாலமன் தன்னுடைய எதிரிகளுடைய ஜீவனை பழிக்கு பழி வாங்கும்படியாக அக்கார்டிங் டு லா ரைட்ஸ் பிரகாரமாக அவன் கேட்காம அவன் ஞானத்தை கேட்டான். அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, பேர் புகழை கேட்கல, ஜனத்தை நிர்வாகம் பண்ண எனக்கு புத்தி தாங்கன்னு கேட்டாங்கிறது கடவுளுக்கு பிரியமாக இருந்ததாக நாம் பார்க்குறோம். எப்படி நம்ம மனநிலையோடு நடந்து கொண்டால் தேவன் நம்மோடு நடக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம் முன்னே இருக்கிறார், தம்முடைய நாமத்தை அவர் முன்னறிவிக்கிறார். பிரஸ்தாபம்னா முன்னறிவித்தல், தண்டோரா போட்டுட்டு போகிற மாதிரி.
இதோ அமைச்சர் வருகிறார், இதோ பிரதமர் வருகிறார் அப்படின்னு சொல்கிறது போல, the Lord allows his angels to proclaim the glory of his name. அதை செயலிலே தேவன் காண்பிக்கிறார். இன்னொன்று, ரத்தத்தை பற்றி பாடினோம். அதை பற்றி பாடிட்டு இருக்கும்போது எனக்கு உண்டான ஒரு உணர்வு, தொட்டதும் 90க்கும் சரி, துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் சரி, சகல விஷயத்திலும் அவருடைய நாமம் அவசங்கை ஆகிறது தேவனால் இன்னைய வரைக்கும் ப்ராபப்ளி நித்தியமாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியங்கிறது நம்ம ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம். ஐ திங்க் 1 or 2 places in Numbers, even Deuteronomy. செகண்ட் லேப்பில் அவர் சொல்கிறார், எசேக்கியேல் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க, நிறைய முறை அதை சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியான ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னோட்டமாக பலி மிருகம் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களை நியமித்த எழுப்பின ஆசாரிகளை அழைத்து சுத்திகரிப்பு உண்டாக்கு, என்னோட ஒப்புரவாக பலி செலுத்து, பரிசுத்த குலைச்சலானதை பரிசுத்தம் பண்ணு, ஆசாரிய முறையிலே அதை சுத்தம் பண்ணு, தகுதிப்படுத்திக்கொள் என்பதை தேவன் சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு சௌரியப்படுறார். He feels conducive enough to come and show himself or speak on behalf of himself. இந்த எல்லா விஷயத்திலும், இந்த கனம் பண்ண முந்திக்கொள்ளும் விஷயத்தில் முகத்துதி என்பது 0. யாருடைய முகத்தை பார்த்து யாரையும் வஸ்தி மட்டம் அப்படின்னு ஆண்டவர் செய்யலை. தான் வஸ்தி தான் மட்டம் அப்படிங்கிறது, தான் இருக்கிறேன் அதனால் அந்த இதை அது எவ்வளோக்கு எவ்வளோ இது சொல்லவே முடியாத, நம்மளால் அளந்து பார்க்க முடியாத அகலம் ஆழம் நீளம் உயரம் போன்றதான ஒரு நிதர்சனத்தோடு தேவன் யதார்த்தமானவராக தான் ஒப்பில்லாதவர் என்பதனால ஆண்டவர் தன்னை முதன்மைப்படுத்துகிறார். அது தெரியாமல் போயிடக்கூடாது. அது ஒரு தேவையில்லாத ஒரு மதீனமான, புத்தீனமான, வெகுளித்தனமான, பேதைத்தனமான ஒரு விளையாட்டு விஷயமாக மாறிடக்கூடாது. அது அவரால் சகித்துக்கொள்ள முடியாது என்பதை ரொம்ப வெளிப்படையாக பல ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் வரைக்கும் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 100 times ஆண்டவர் சொல்லியிருப்பார். தட்ஸ் லாட் ஆஃப் டைம்ஸ். அப்போ அவர் ரத்தம் சிந்துறாரு, ரத்தம் சிந்தப்படுது. பிற்பாடு ஃபைனலாக ஜீசஸ் அந்த தன்னுடைய நாமத்துக்குரியவரையே பூமிக்கு அனுப்பி அவரை சிலுவையில் ஏற்றிய பின்னே அந்த பலி முறைகளை ஆண்டவர் வேணால் நிறுத்தியிருக்கலாம். அது தன் ஜீவனையே ஆண்டவர் அதுக்கு பணையம் வச்சார். எவ்ரி டைம், எவ்ரி அக்கேஷன், எவ்ரி பர்பஸ், எந்த ஒரு நிகழ்விலும், நோக்கத்திலும், தருணத்திலும் ஒரு அவசங்கம் ஏற்படும்போது கர்த்தருடைய இரத்தம் அங்கே பிராயச்சித்தமாக செலுத்தப்பட வேண்டியதை தேவன் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை கனம் பண்ண வேண்டிய விஷயத்திலே தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய நாமத்துக்குரிய நாம சங்கீர்த்தனம் முழுவதையுமே தன்னுடைய வார்த்தையிலே தேவன் உள்ளடக்கி இருக்கிறார். தன் பெயர் பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று 138 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். So handling the word of God, handling the name of Jesus, handling the blood of Jesus takes much fear and respect. மேட்டர் என்னென்னா, இந்த நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த சாங்கியமாக ஏதாவது செய்கிறதுங்கிறது மாத்திரம் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. தட் இஸ் ஜஸ்ட் அ வெரி சிம்பிள் பார்ட் ஆஃப் இட். கீழ்ப்படுதல் தான். எப்போ அவரை மதிக்கிறோன்னா அந்த இடத்துல தேவைப்படுற கோஆப்ரேஷன் கொடுக்குறோமா,
கரம் நீட்டுகிறோமா, கரம் எடுக்கிறோமா, ஒதுங்குகிறோமா, தொடருகிறோமா, நிலைத்திருக்கிறோமா, முன் செல்கிறோமா, விடுகிறோமா, எடுக்கிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா, அவரோடு நிற்கிறோமா, அவர் காரியத்துக்காக நிற்கிறோமா, அதான் மேட்டர். terms of cash, kind, person, labor, travel, shift, எல்லாமே it's all together involved. இன்னொரு பியூட்டி என்னென்னா, from the beginning of time till the end of time, சாமி வந்து பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவிழம் பற்றி இருந்தாலும், தன்னுடைய அந்த ஆழத்துவத்தில் ஒரு பங்கு ஆண்டவர் அப்படியே ஒரு மூட்டை மாதிரி அங்கே ஒரு ஷெல்ஃபில் சேவ் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் எடுத்து வைப்போம் தெரியுமா, அது மாதிரிலாம் ஆண்டை எடுத்து வைக்கல. முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உண்மையோடு, தன்னுடைய முழு இதயத்தோடு நம்ம நேசிக்கிறார். அநாதி ஸ்நேகத்தினாலே ஸ்நேகிக்கிறார். It's an everlasting love. With this everlasting elasticity. அதனால் அவருடைய ஸ்ட்ரெச், அவருடைய ரீச் is so vast, so wide. அதனால் அவசங்கங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அது நம்ம வாழ்வில் நிறைய பழுதுகளை, கரைகளை ஏற்படுத்தி விடுகிறது. It causes plenty of blemishes. கரைத்திரையற்ற அப்படின்னு வாசிக்கிறோம்ல அந்த எபேசியர் நிருபத்தில், கரைத்திரையற்ற மாசற்ற கன்னிகையாக, விதவுட் ஸ்பாட் ஆர் ரிங்கிள், சுருக்கமே இல்லாத, விதவுட் எனி டென்ட், நொக்கு இல்லாத. இன்னொன்று, இந்த கனம் பண்ணிக்கொள்கிற விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய நுவான்ஸ் என்னென்னா, after a period of time, like மோசஸ் டைமில் இருந்து தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் வந்து எப்படி இவருடைய எதிர்காலத்தை அன்றைக்கி தான் பார்த்தாரு இல்லை, என்னென்னைக்குமே பார்த்துருக்குறாரு. within this universal time frame into the new world, new heaven, new earth, அந்த ரீச்லேயே ஆண்டவர் பார்த்துருக்குறாரு. அதனால தான் வந்து பிரமாணங்கள் எழுதி கொடுத்தாரு. அதை நீங்கள் யோசிக்கணும். எப்படி நம்ம அனுதினம் கடவுளோடு வாழ்கிறது, எப்படி அவருடைய பிரசன்னத்தை சுமந்திருக்கிறது, எப்படி அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுறது, எப்படி அவர் நம்மோடு இருக்க வச்சுக்கிறது, அவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிறதையும் ஏதோ ஒரு மென்டல் அசென்ட்டில், அதாவது ஒரு பெரிய கருத்து செறிவுமிக்க ஒரு கருத்தை மைண்டில் வச்சுட்டு அப்படியே we are enriched by the talk, by the lecture அப்படிலாம் நினச்சி வாழ முடியாது. நடைமுறையில் அனுதினமும் எப்படி செய்கிறதுக்கு கர்த்தர் என்ன தன்மை பண்ணியிருக்காரு, 613 பிரமாணங்களை கொடுத்துருக்காரு. செய்யாத, போகாத, விடாத, தொடாத, சாப்பிடாத, கொடுக்காத, என்னோட இரு, இந்த இடத்துல வந்து நெல், இப்படி செய், அப்படி செய், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அது இன்னைய வரைக்கும் எரிச்சலாக இருக்குது. கட்டளையா, பிரமாணமா, நான் என்ன அடிமையா அப்படின்னு. வாஸ்தவத்திற்கு அது எல்லாமே நாம் தேவனை இழந்துடக்கூடாது என்பதற்காக, அவர் நம்ம இழந்துடக்கூடாது என்பதற்கான பாதுகாவலான ஆலோசனைகள், வழிமுறைகள், ஏகுமுறைகள், உறவு முறைகள், அவைகளை பற்றிய ஆலோசனைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், bundle of instructions, particular detailed instructions that we may not miss him, that he may not miss us. In spite of that, அந்த பிரமாணங்களை கைக்கொள்வது கஷ்டங்கிறது சாமிக்கு தெரிஞ்சதுனால, அதில் எதெல்லாமே செய்ய முடியாதுங்கிறத இயேசுவே செய்து முடித்து, இந்த அளவுக்குலாம் எனக்கு நீ மரியாதை செலுத்த முடியாதுன்னு தெரிய வந்துடுச்சு, ஓகே மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டாம், அதுக்கு நானே உத்தரவாதி, உன்னால் எதை முடியும் அதை செய்கிறதுக்கான விஷயங்களை ஆண்டவர் அந்த 613 வடிகட்டிட்டு அந்த 10 கட்டில் ஆண்டவர் ஒதுக்கலை. ப்ளஸ் அதை நியூ டெஸ்டமெண்ட் கமாண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்குறாரு.
அதெல்லாம் நம்ம செய்ய வரும்போது வேத ஆராய்ச்சிங்கிறது ஓயாது, நின்று போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இனிமே விளங்கவே இல்லை, ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வாழ்கிறோம்னு சொன்னால், உலக மக்கள் போல தான் நம்ம வாழ்கிறோம். ஆமாம், ஒன்றும் அவங்கள போல் சாதாரணமாக செக்குலராக வாழ்கிறோம், இல்லை அவங்கள போல் சாதாரணமாக கடவுள் நம்பிக்கை, நம்மை விட ஒரு மேலான ஒரு சக்தி, மேலான ஒரு சக்திமான், somebody is there above us அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடில் வாழ்கிறோம். ஆனால் we don't ascribe, we don't pay that respect, due respect to God. அதை அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அதை அவர் எதிர்பார்க்கும்போது அதை அவர் அந்த கோஆப்ரேஷன் அவர் பார்க்கும்போது அவரால் தன்னுடைய வேலையில் கவனத்தை இது மேலே செலுத்துறதுக்கு அவரால் முடியுது. கவனத்தை செலுத்துறதுக்கு சம்டைம்ஸ் நேராக அவரே வந்திருக்கார். நாட் அக்கேஷன்ஸ் he has alighted on the earth. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவருடைய தூதர்கள் அனுப்புகிறாரு, தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புகிறாரு, தன்னுடைய அந்த ஆரக்கிள்ஸ் அனுப்புகிறாரு, ஆணித்தரமான அந்த வேத வாக்கியங்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அது மூலமாக தன்னுடைய ஆமோதனையை, தன்னுடைய ஒத்துழைப்பை, ஆசீர்வாதத்தை, தன்னுடைய ஆளுமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக அந்த இடத்துல தன்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்யணுங்கிறத விட தன்னுடைய நாமம் அங்கே அவசங்க யாரதை தேவன் ஜெயிக்கிறார். எதிரிகள் இவர்களை தேவன்தான் தேவன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள தேவன் வைக்கிறார். He causes the enemies to surrender and accept that the God of Israel is the only God, even above their own gods. அது மிலிட்ரி சுச்சுவேஷனில் எப்படி தான் செய்கிறாரு, அதர் கைண்ட் ஆஃப் செக்குலர் சுச்சுவேஷன்ஸ் அப்படி தான் செய்கிறாரு. ஸோ கொஞ்சம் யோசிங்க. கனம் பண்ண முந்திக் கொள்ளுதல் என்பது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வேத ஆராய்ச்சிக்காக யோசித்த போது ஒரு வாசிப்போம். இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு பார்க்குறோம். விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பொதுவாக அல்ல, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், விருத்த சேதனம் இல்லாத இன்னொருத்தருக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஜீசஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர்கிட்டயுமே அது ரெண்டுமே ஒரு மேட்டர் இல்லை. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். தேவனை அன்பு செய்வது என்பது என்னது, தேவனை அன்பு செய்வதென்றால் என்ன என்பதை பற்றி 1 யோவான், 2 யோவான், 3 யோவானில் ரொம்ப அருமையாக தெளிவாக பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார். மறுபடியும் வாசிக்க தான் அதில் என்ன புரிஞ்சுக்க போகிறோம். அன்பு என்பது கடவுளை கற்பனையை கீழ்ப்படிவது, அது எதிர்பார்ப்பை நிறைவேற்றி முடிப்பது. இவர்கள் எல்லாரும் இந்த கோத்திர பிதாக்களும் ஆசாரியர்கள் ராஜாக்களும் எவ்வளவோ அவங்க வாழ்க்கையில் குறைகள், தவறுகள், தடுமாற்றங்கள், இதெல்லாம் இருந்தாலும், தள்ளாடுதெல்லாம் இருந்தால் கூட அவங்களாம் செம்மையானவங்களாம் தனக்கு முன்னாடி நடந்து கொண்டதாகவும் அவங்களாம் நீதிமான் என்பதாகவும் சாமி சொல்கிறாரு. அது நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இருக்குது. ஆனால் விஷயம் வந்து சொன்னதை விட்டு சிறையை பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவங்க செய்த தவற சரின்னு சொல்லலை, அவங்க மேலே தேவன் என்ன அன்னை காலத்தில் பிரமாண காலத்தில் என்ன இரக்கத்தையும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் லவ், எக்ஸ்க்ளூசிவ் கவனன்ட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் ஏற்படுத்திட்டாரோ, அதை விட தாம்தும்னு ஒரு பெரிய உறவை நமக்குள்ளாக நம்மோட ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதல் மூலமாக. ஸோ அவரால் விஷயங்களை ஓவர் லுக் பண்ணுறாருங்கிறத விட ஆண்டவர் வந்து
தான் பிராயச்சித்தம் அதற்காக செய்திருக்கிறதையும் செய்ய போகிறதையும் முன்னோட்டமாகவும் பின்னோட்டமாகவும் ஆண்டவர் மனதிலே கொண்டு அவர்களுடைய தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட தருணத்தை பின்னே அவங்களுடைய ரிப்பென்டன்ஸ், அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நடத்தை எப்படி இருக்குது என்பதை சாமி மறுபடியும் வாட்ச் பண்ணுறதை நீங்கள் எல்லா கேரக்டர்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். வெதர் இட் இஸ் அ மேன் கேரக்டர் ஆர் உமன் கேரக்டர் இன் த பைபிள். ஸோ இந்த மாதிரி வாட்ச்ஃபுல் ஐஸ் கீழாக, கண்காணிக்கும் கண்களுக்கு கீழாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். தட் டசன்ட் மீன் ஹீ இஸ் டெரரைசிங் அஸ். எப்போ பார்த்தாலும் நம்மளை கண்ணு பார்க்குதுன்னா நமக்கு ப்ரைவசியே இல்லை நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஈவன் இன் யுவர் ப்ரைவசி யூ ஷுட் நாட் கோ அமிஸ், யூ ஷுட் நாட் கோ அஸ்ட்ரேங்கிறது தேவனுடைய கர்சனை. தட்ஸ் ரியலி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் யோபின் புத்தகத்தில். இதெல்லாம் நம்ம ரொம்ப நிறைய கேட்டு பழகிட்டோம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோபு எப்படி பண்ணுறாருன்னா, அவனுடைய குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை perhaps in case தங்கள் இருதயத்திலே ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவரை அழைத்து அனுப்பி, அதெல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் அப்பா அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்களிலெல்லாம் செய்து வருவான். What a preemptive obedience, reparation, reconciliation. என்ன பிரமாதமான இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ். அப்படிப்பட்ட யோபுக்கு ஒரு ஸ்டெஃப் ட்ரையல் லைஃப்பில் வந்துச்சு. அவருமே ஆடிட்டு தான் போயிட்டார். அவர் ஒரு ஆட்டிடுச்சு. அங்கலாய்த்த வார்த்தைகளை அவரும் கொட்டியிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கொட்டியிருக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் தி டே கர்த்தர் ஒரு பெரிய டர்ன் கொடுத்தார் என்பது தான் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் அன்லஸ் யூ கோ த்ரூ த ப்ராசஸ், வாட் இஸ் தி அவுட்கம்? யோபு கேள்வி கேட்டு யோபு அவருடைய ஐயங்களையும் அவருடைய மன அங்கலாய்ப்புகளையும் ஆண்டவர் தீர்வை தந்துட்டு தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். இது கூட மனசில் நம்ம வச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏராளமான மனசில் 1008 புழுக்கத்தை வச்சுக்கிட்டு, சலிப்பை வச்சுக்கிட்டு, உச்சடிச்சுக்கிட்டு, என்ன பண்ணுறது எல்லாம் கர்த்தருக்காக அப்படின்னு சடனாக இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இப்போ நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் இப்போ அந்த அந்த உயிர் போனதுக்கு முன்னாடி ஒரு நேனோ செகண்ட் இருக்கும்ல, அது வரைக்கும் நான் செஞ்சது தான், அதான் கணக்கு. அதுக்குள்ளே நான் பிறந்ததுலேருந்து ரட்சிக்கப்பட்டதுலேருந்து என்ன மாதிரி சலிச்சுக்கிட்டேனோ அதை வச்சு நான் போய் என்ன சாமிகிட்ட பேச முடியும்? அப்படி அந்த மாதிரி சௌரியத்தோடு நான் பரலோகத்தை சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆனால் என்னுடைய நம்பிக்கை எப்படி? நிறைய விஷயங்களை படித்தும் வீடியோ கிளிப்ஸ் மூலமாக பார்த்தும் சில வேத சம்பவங்களில் இருக்கிற கடவுளுடைய பேருண்மை இரக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு அவருடைய இரக்கத்தினால் புரிஞ்சிக்கிட்ட அளவுக்கும் பார்க்கும்போது எல்லாருக்கும் முன்னறிவிப்பின்றி மரணம் வந்தாலும் அதுக்கு முன்னாடி தேவன் ஒரு தருணம் தராரு. அது நாட்களாக இருக்கும், ஒரு மணி நேரமாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ், செகண்ட்ஸில் சாமியால் எதையும் செய்ய முடியும். அதனால் அப்படி பாசிட்டிவாக சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மினிட்ஸில் முடியுமா? அந்த டைமில் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஆண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உபதேசமாக எடுத்துக்கூடாது. தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நானே திரும்பி கேட்கணுன்னு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆண்டரோடு நம்முடைய ஐயங்களை, மன ஐயங்களை, நம்முடைய இந்த குழப்பங்களை, நம்முடைய இந்த பீத்தல்களை பெரிய தியாக செம்மலை போல் ஜோடிக்கிறதெல்லாம் சாமி சாரி, நான் லூஸு, மண் புழுதியிலும் சாம்பலும் உட்காந்து என்னை வெறுக்கிறேன், 2 முறை துணிகரமாக பேசிட்டேன், வாயை பொத்திக்கிறேன், சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வைப்பார்.
சொன்ன பிற்பாடு தான் அவர் பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன வச்சுருக்கிறாருங்கிற தீர்வை நமக்கு கொடுப்பார். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாட் லெஸ் தேன் 10 times மேலே ஓவர் ஆல் திஸ் இயர்ஸ், மோர் தேன் தட். பர்வத்தில் யாரும் எந்த விஷயத்தை பற்றியும் எபேசியர் 2:8-9-10 பிராரமாக பீத்திக்கவே முடியாது. பார்த்துக்கோங்க. நான் எப்படி இருந்தால் தெரியுமா, இப்போ கூட சாயந்தரம் வந்தோடனே அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுதான் கிருபைங்கிற வார்த்தை தான் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதான் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்லிட்டு இருந்தேன், கிருபை தான். அங்கே போனவொடனே கிருபாண்டவரே அவர்கிட்ட போய் நிற்கும்போதே இட்ஸ் ஆல் யுவர் மர்சி, இட்ஸ் ஆல் யுவர் மர்சி, இட்ஸ் ஆல் யுவர் ஃபேவர், இட்ஸ் ஆல் யுவர் கிரேஸ். அப்படி இவ்வளோ பெரிய அபாரமான உண்மை அழுத்தம் திருத்தமாக இருந்தும் எவ்வளவு வீம்பு பாருங்க, எவ்வளவு முரட்டாட்டம் பாருங்க. கடவுள் பக்தி அதை நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்க இருக்கிறோம், பின்னாடி தான் வருது, ஆனால் முன்னாடியே வாசிச்சிருவோம். அது ஒன்றும் சாவன பாவம் கிடையாது. 2 Peter 1:7 The book of 2 Peter chapter 1 verse 7. தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சொல்லுங்க பார்ப்போம். தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கரெக்டாக சொல்லுங்கள். தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள் பார்க்காம. தேவ பக்தியோடைய சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். தேவ பக்தியை நான் இருந்துருவேன். இப்போ காலையில் கூட செஷனில் அந்நிய பாஷை பற்றி பேசணும். அந்நிய பாஷையை பற்றி திரும்பி பேசிட்டு வீட்டில் போய் தியானிக்கும்போது அதில் ஒன்றும் நம்ம பீத்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு வரம். இட்ஸ் அ கிஃப்ட், இட்ஸ் நாட் அ வேஜ். அது கூலியை சாமி கொடுக்கல, நம்ம சம்பாதிக்கவே முடியும். எந்த ஒரு வரத்தையும், அந்த 9 வரத்தையும் எதையும் நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏன் ஊழிய வரத்தையே கூட சம்பாதிக்க முடியாது. அவராக பார்த்து கொடுக்கறது. அதில் நின்று கடவுள் ராஜ்யத்துக்காக பணி செய்யலாம், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்நிய பாஷையில் பேசி என்ன தான் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைச்சாலும் அது நம்ம கூலியெல்லாம் பார்க்கவே முடியாது. இட் வாஸ் அ ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பிகாஸ் ஆஃப் மர்சி, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரீசன் அண்ட் வில். நல்ல மண்டையில் ஏற்றிக்கணும். ஸோ இப்படி தேவபக்திக்குள்ளே இந்த விஷயம்லாம் இருக்குது. தேவபக்திக்குள்ளே மனுஷ முயற்சி இருக்குது. தேவபக்தியில் தேவ இறக்கம்தான் பெரிய விஷயமா இருக்குது, மையமாக இருக்குது. தேவபக்தியில் கர்த்தருடைய வரமும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது என்னுடைய உறவு கர்த்தரோட கரெக்டாக இருக்குது. சகோதர ஸ்நேகம் தட்டுப்பாடாக இருந்தால் அந்த தேவபக்தியை கொண்டு போகாது. அந்த சகோதர ஸ்நேகத்தோட அன்பு கூட்டி வழங்கப்படலைன்னா அந்த சகோதர ஸ்நேகமும் வாய்ப்பில்லை. எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. சபையில் யாருமே எனக்கு எதிரியே இல்லை. யாரை பார்த்தாலும் அக்கா, அண்ணே, அத்தாச்சி, மாமா. ஸோ வாட்? ரெஸ்பெக்ட். How do we respect each other? How do we prefer each other? How do we honor each other? How do we honor the word of God? தேவனுடைய வார்த்தை எப்படி மதிக்கிறோம்? எல்லாம் ஆரம்ப பாடங்கள் தான். வேத வசனத்தை அப்படியே நம்பணும். அடாசிட்டி, அடாசிட்டி இல்லைன்னா வெறும் அடாசிட்டி, ADUACITY அப்படின்னு ஒரு படம் இருக்குது, கிறிஸ்டியன் மூவி. ரொம்ப சேலஞ்சிங் மூவி. சம் ஆஃப் த சேலஞ்சிங் சீன்ஸ் ஆர் தேர். ஒருத்தனை விரும்புகிறா. அவன் அது எவ்வளோ காலம்லாம் அதில் வரல, இந்த கிளிப்பில். திடீர் நாள் பார்க்குறாங்க. என்னங்கும்போது பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறான். நீ எப்போ இந்த மாதிரி when did you become religious? It's not a question of religion. I have experienced a transformation in my life அப்படிங்கிறான். உடனே 2 பேருக்கும் பயங்கர அவளுக்கு ஏறிடுது. ஐயோ, இவனை இழந்துட்டோமே அப்படின்னு. ஓரின சேர்க்கையை பற்றி அவன்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணுறான். அவன் வேதத்தில் எடுத்து சொல்லத்துக்குள்ளே அவன் வானத்து பூமிக்கு குதிக்கிறான். ஐயா பையன். அவன் சாரி, எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறான். அப்போ அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்கிறான்.
யூ பிலீவ் திஸ் புக், எவ்ரி வேர்ட் ஆஃப் இட் அப்படிங்கிறான். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, அதுதான் தேவனுடைய வார்த்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் தேவன் விரும்புகிறார். மதிக்கிறதுனா என்ன? சகோதரனை ஏன் மதிக்கிறோம்? தேவனை மதிக்கிறதுனால சகோதரனை மதிக்கிறோம். சகோதரனை மதிக்கிறதுனால தேவனையே நம்ம மதிக்கிறோம். சகோதரனை ஏன் மதிக்கிறோம்? தேவனை மதிக்கிறனால சகோதரனை மதிக்கிறோம். சகோதரனை மதிக்கிறதுனால என்ன செய்கிறோம்? தேவனையே மதிக்கிறோம். ஆனால் சகோதரனை மதிக்கிறோம் என்கிற போர்வையிலே மனித நேயம், சமுதாய மத நல்லிணக்கம், சமுதாய நல்லிணக்கம் என்று சொல்லி சாமியை ஓரங்கட்டிடுறதுல பொறிமுட்டை மாதிரி வாய்ப்பில்லை. தோத்துறோம். So it has to go hand in hand together, balance. You have to learn to respect people, you have to learn to respect God and His word. தேவனுடைய வார்த்தையை ஒருத்தன் அவசங்க பண்ணுறதுனால அவனுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம்? அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் தேவையில்லைப்படுறான். அவன் இந்த சமாரியன் போல, சமாரியனுக்கு அந்த கள்ளர் கையில் ஆகப்பட்ட யூதனுக்கு என்ன உறவு? குடும்ப உறவா? இரத்த உறவா? ஒன்றும் கிடையாது. இவனே கலப்பு ஜாதி. யூதனுக்கும் யாருக்கோ சேர்ந்து பிறந்தவன் தான் சமாரியன். ஹூ நோஸ்? பட் ஆனால் அவன் இறங்கி இவனுக்கு உதவி செய்யான். ஐயோ, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறானே. அவனுடைய இதயம் சரி, இப்போ இது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் ஃபர்ஸ்ட் எய்டு தான் கொடுக்குறோம், இன்னுமே அவனுக்கு தேவைப்பட்டால் திரும்பி நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவனுக்கே தெரியுது. திரும்பி இந்த பக்கம் வருவோம், இன்கேஸ் அவன் இந்த சத்திரத்தில் இருந்தான் அப்படின்னா அதை செய்வோங்கிற அந்த பொறுப்பை அவன் காமிக்கிறத பார்க்குறோம். So being a good Samaritan is not being a Christian, is being a human being. அவ்வளோதான் நீங்கள் மதிக்கலாம். ஆனால் ஜீசஸ் அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார். நீ யெகோவான்னு தூக்கி நிறுத்தவனா, போய் தேவாலயத்தை தூக்கி நிறுத்தவனா, குத்து விளக்கில் என்ன ஒலி குறைஞ்சிச்சான்னு போய் ரொம்ப பெரிய பீத்திட்டு அதை போய் இடித்து பிழிஞ்சு ஊற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வேணா. ஐயோ, அதெல்லாம் மாப் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் வேணா. அதை நீ செய். இந்த சிறியரில் எவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். கடவுள் எப்படி நம்ம பார்க்குறாருங்கிற அந்த அந்த இந்த காய்ச்சல் கணக்கணன் இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி அந்த அந்த கணல் நமக்குள்ளே இருக்கணும். We should have that warmth, how God will see every situation. இது 24/7 இருக்கிறதில்ல, ஆல் த டேஸ் நம்ம லைஃப்பில் இருக்கிறதில்ல. அதனால தான் நம்ம ரொம்ப விழுந்து எந்திரிக்கிறோம், தெரியாமல் அப்படியே சால்வ் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அவசியம் நம்மளே அறியாமல் ஒரு பக்கம் ஒரு கழிச்சு மேலே படுத்துட்டோன்னா மதன் ஆயிடுது. இம்மீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குறிப்பிட்ட அந்த டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக உங்கள் மசில்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். அது ரிலீவ் ஆகிறதுக்கு டேக்ஸ் டைம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் கான்ட்ராக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், கன்வல்ஷன்ஸ், கன்காஷன்ஸ், அதாவது இரத்தக்கட்டு, காயங்கள், காரணமற்ற காயங்கள் அப்படின்னு சொல்லி அது குடியார பசனுக்கு தான் அப்படின்னு நீதிமொழியில் வாசிக்கிற உடனே குடியாரனது மாத்திரம் பிராண்ட் பண்ணிட்டோம். குடியாரனுக்கு இல்லாத எவ்வளோ காரணம் இல்லாத காயங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்குது. எங்கே வெளியில் சொல்லிக்க முடியுதா? அங்கே தான் கர்த்தருடைய வார்த்தை கனப்படுத்தப்பட்டிருந்தால், கர்த்தர் வைத்த சமுதாயத்தில், சபையில், வீட்டில், நட்புறவில், புருஷன் மனைவி, பாஸ் சிப்பந்தி, it all affects a tune of our spiritual muscles, tune of our spiritual health. Yes, it is. அதனால் we don't feel confident. சும்மா அச்சா பச்சான்னு 4-5 கத்தி இது பண்ணிட்டா it doesn't happen. இல்லை, it doesn't happen. ஆனாலும் தேவன் இறங்கி ஒருத்தனை விடுதலை செய்யணுன்னா நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னமே அவனை விடுதலையாக்கி விடுகிறது. Hallelujah. Praise the Lord. So keep thinking.
கனம் பண்ணுறது அப்படின்னா இப்படியே உலகம் பேசுகிற மாதிரி மஞ்சள் துணி போடுறது, என்னது இப்போ பன்னாடை போத்துறது, மாலை போடுறது. டோன்ட் யூ பி கேரிட் அவே ப்ளீஸ், டோன்ட். அதனால் சுயநலமாகவே இருக்காதீங்க, உங்களோட விஷயங்களை பகிர்ந்து கொடுங்க. அதுக்கு கணக்கெலாம் வச்சுக்காதீங்க, கணக்கு வச்சுக்காதீங்க. கனத்துக்குரியவங்களுக்கு கனம் கொடுக்கறது வந்து கடமை. கடமையை முதல்ல செய்ய ஆரம்பிங்க, அப்புறம் கனிவோடு செய்ய ஆரம்பிங்க. Praise the Lord. Praise the Lord. இது அடுத்த இந்த கனம் பண்ணிக்கொள்கிற விஷயத்தில் இன்னொரு ஒரு ஊசி இருக்குது. அதில் ஒரு மருந்து காம்பசிஷன் இருக்குது. என்னென்னா, நம்ம யாரை கனம் பண்ணுறோமோ அவங்க சில நேரத்தில் நம்மளை கண்டிச்சிருவாங்களா இருக்கும், இல்லை நம்ம கனம் பண்ணதை அவங்க வந்து கவனிக்காமல் போயிருப்பாங்களா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உடனே அடுத்த தடவை ஓரங்கட்டலான்னு நினைப்பதே நீங்கள் முன்னாடி பண்ண நோக்கமே கனம் பண்ணதாக இல்லை. ஒருத்தரும் Praise the Lord. உள்நோக்கோடு நீங்கள் யாரையும் எதையுமே செஞ்சாலே யூஆர் அ ஃபெயிலியர். யூஆர் அ ஃபெயிலியர். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்படி நிறைய சின்ன சின்ன வாக்கியங்களை சொல்லியிருக்கார். பெரிய இந்த 66 புத்தகத்தையும் கரைச்சி குடிக்க வேண்டாம். இதெல்லாம் திரும்பி அசை போட்டுகிட்டே இருந்தால் மாடு அசை போடுற மாதிரி ஏதாவது விதத்தில் லைஃப் வந்து கிறிஸ்டின் எண்டவரில் அப்படியே நல்லா செட்டில் ஆயிரும். நல்ல ஆங்கமாக வாழ்க்கை உறுதியாக பதிந்து விடும். அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே பேதுரு சொல்கிறார்ல, அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸில், தேவனுக்கு பயப்படுறதை விட உங்களுக்கு நாங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியதில் உங்களுக்கு கீழ்ப்படியது எங்களுக்கு பெருசாக இல்லை, கர்த்தர் கீழ்ப்படியது தான் பெருசுன்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு. திரும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் 4ஆம் அதிகாரத்தில். இல்லை, சொல்கிறார் 19ஆம் வசனத்தில், 18 அவர்களை அழைத்து இயேசு நாமத்தை குறித்து எவ்வளவும் போதிக்கவும் பேசவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று அங்கே சொல்கிறார். நம்ம எல்லா வசனத்தையும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் கட்டாக எடுத்து பேசிக்கிறோம். நம்முடைய விஷயங்களை நியாயப்படுத்திக்கிறது பேசிக்கிறோம். கர்த்தரோ முகத்தை பார்க்கிறான், மனுஷனோ இதயத்தை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மேட்டர்லையும் சாமிக்கு தெரியும் விச் இஸ் ரைட் அண்ட் விச் இஸ் ராங், விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் ஃபால்ஸ். எஜமானுக்கு வேலைக்காரன் பணிவிடை செய்வதனால அவனுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பேர்க்கு கொடுக்கணுன்னு எதாவது இருக்கா? கிடையாது. இட்ஸ் நாட். அவன் செய்ய வேண்டியது மாத்திரம் செய்து முடித்த அப்பிரயோஜனமான ஊழியன். ஊழல்ங்கிறது என்ன? தகுந்த கூலியை விட அதிகமாக எதிர்பார்ப்பது. தகுந்த நேரத்தில் கூலியை எதிர்பார்க்கக்கூடாத இடத்துல போய் எதிர்பார்க்காத நேரத்தில் காரியத்தை எதிர்பார்ப்பது. பேக்டோர் ஆக்டிவிட்டி. ஐயோ, நமக்கு இன்னது தேவைன்னு அறிந்திருக்கிறாருங்கிறதுல நமக்கு இன்னுமே ஒரு செட்டில்டு மைண்ட் இல்லை. கோமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். வெளியே காமிச்சிக்க முடியாமல் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது? தட்ஸ் த ட்ரூத். நமக்கு இன்னது தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியுதா? அவருக்கு தெரியலங்க. அவர் குடும்பஸ்தனாக இருந்தால் தெரியுதுலாம். கடவுளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் தெரியும் அப்படின்னு அவன் எவனோ இந்துக்கள் சினிமா பாட்டை பாடிட்டான், அவருக்கு சம்சாரம் இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு. அவர் தான் திருமணமே அவருடைய ஐடியான்னு அந்த பயலுக்கு தெரியல. ஆனால் நினைக்கிறோம், God has committed a grave mistake in getting us married. No. இது மாதிரி நிறைய நொக்கு லைஃப்பில் இருக்குது. நிறைய தவறான அபிப்பிராயங்கள் இருக்குது. லாட்ஸ் ஆஃப் ப்ரெஜுடிசஸ். இதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்முடைய மரியாதை கடவுள் பால், அவருடைய வார்த்தையின் பால். விசுவாசம் வருது. விசுவாசத்துக்கு இன்னொரு
விவரம் கூட மரியாதை தான். கடவுளை வார்த்தை மதிப்பதனால தான் நமக்கு நம்பிக்கையே வருது. நம்பிக்கையை தாண்டி சாதாரண மனித முயற்சியில் ஏற்படுற, இல்லை மூளை அறிவில் தர்க்க அறிவில் ஏற்படுற அந்த நம்பிக்கையை தாண்டி தேவனுடைய வார்த்தையை நம்ம மதிக்கிறதுனால, அதை ரொம்ப முதன்மைப்படுத்துறதுனால, அந்த நம்பிக்கை மேலே அது ஒரு விசுவாசம் என்கிற அந்த விசைக்கு அது அப்படியே பரிமாணத்துக்கு தாவி விடுகிறது. Preferring God's word over every situation is faith. பதிமூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 5:13, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துருக்காரு, விடுதலை கொடுத்துருக்கிறார். யாருக்கும் கடமைப்பட்டவங்க கிடையாது. இப்படிலாம் பேசலாம். இதில் இருந்துலாம் நீங்கள் இந்த மைண்ட் செட்டெல்லாம் நீங்கள் வெளியே வரணும். என்ன தான் இந்த புறையோடி போகிறதுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமான வார்த்தை. அது இல்லை, மோசமான ஒரு காரியம். அது வார்த்தையை விட மோசமான ஒரு தாக்கம், விசை. எதுவுமே நம்ம லைஃப்பில் கொள்கைகளோ பொருள்களோ உறவுகளோ உரசல்களோ உக்கல்களோ புறையோடி போயிடுச்சுன்னா இட் காசஸ் ட்ரெமெண்டஸ் டேமேஜ், அன்ஃபோர்சீன் டேமேஜ். எதிர்பார்க்க முடியாத, யூகித்து பார்க்க முடியாத சேதத்தை ஏற்படுத்திடும். டர்ம்ஸ் ஆஃப் கேஷ், கைண்ட், ரிலேஷன்ஷிப்ஸ், பிளேசஸ், ஃபுட், ஹேபிட்ஸ், தாட்ஸ், ஐடியாஸ், ஐடியாலஜிஸ், எஜுகேஷன், அத்தாரிட்டி. அதெல்லாம் என்ன உண்டாக்கிருன்னா சிலந்தி உண்டாக்கிடும். இட் வில் ஃபார்ம் அ கேங்க்ரீன் இன் அவர் ஹார்ட். நரம்பு முடிச்சுகள். சிலந்திங்கிறது நரம்பு முடிச்சுகள். இட் டேக்ஸ் டைம் ஃபார் இட் டு பி ரிலீவ்ட். தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நர்வ்ஸ் வில் ஹாவ் டு கம் பேக் டு இட்ஸ் ஓன் சென்சஸ் அண்ட் கெட் ரிலீவ்ட். டைசெக்ட் பண்ணி எல்லாம் விரிச்சிலாம் விட முடியாது. அதெல்லாம் இட் வில் காஸ் மோர் டேமேஜ் தேன் குட். யூஸ்வலாக இந்த மாதிரி அதான் தமிழில் சொல்லப்போனால் வீங்கி போன மனம், வீங்கி போன, வெதும்பி போன, வெம்பி போன, வெதும்பி போன, விரக்தி அடைந்த அந்த மனநிலை. இட் ஆல் காசஸ் டேமேஜ் இன் அவர் பிரெயின், இன் அவர் சோல். நம்முடைய ஆத்மாவிலே சோலும் நம்முடைய எக்ஸ்டர்னல் பிரெயினும் quite knit together, interrelated. ஆத்மாவில் இருக்கிற சமிக்கைகள் தான் நம்முடைய கிரே மேட்டரில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அம்மா அப்பாவை மதிக்காமல் போயிட்டாங்கிறதே அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆயிடும், அவங்களுக்கு பக்கவாதம் வந்துடும், அவங்க நினைவு வளர்ந்துருவாங்க, அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, அவங்க ரெப்படேட்டிவாக ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதே அங்கெல்லாம் இப்போ அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அது அவங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி. அதை அப்படியே கிராஜுவலாக நோக்கி போகிற தீங்குகள் இருக்கும். நான் கோஆப்ரேட்டிவாக பிஹேவ் பண்ணுவாங்க, நான் ப்ளஸ்டாக இருப்பாங்க. வாட் டு ஐ கேர், நானே ஒரு நான் என்டிட்டி. எங்கள் வீட்டில் நாய்க்கு கூட கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க எப்படி இருப்பாங்க? ஆமாம், சுயாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதோ அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். சர்வ் ஈச் அதர். கஷ்டம். ஏன்னா பிகாஸ் நம்ம முக்கியப்படுத்திக்கிறோம். அதானே நான் சொன்னேனே, எந்த ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியும் இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரி விஷயத்தை இல்லாமல், சார்ந்து இல்லாமல், தனித்தனிமையாக செஞ்சுட்டே இருக்கலாம். உபவாசம் பண்ணிகிட்டே இருக்கலாம், சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கலாம், வரட்டுத்தனமாக அப்படியே
இரவும் பகலும் பாராமல், மழை வெயிலும் பாராமல், நடையாக நடந்து கிராமங்களில் போய் நடந்து ட்ராக்ஸ் கொடுக்கலாம், மனம் திரும்பாமல் இருக்கலாம். சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சத்துக்கு ஏதோ எதையுமே செய்யலாம். மாம்ச வைராக்கியத்தினால எந்த ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியும் செய்யலாம். பட் we cannot ascribe it for approval before the throne. No way. சின்ன ஒரு காணிக்கை கொடுக்க வந்தபோதே அவன் சகோதரன் பேரில் அவனுக்கு குறை உண்டானால் ரொம்ப வேகமாக அதை அங்கே வச்சுட்டு அவன்கிட்ட போய் சாரின்னு சொல்லிட்டு வந்து இது கொடு, நான் நிற்கிறேன், நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு சொல்கிறாரு. அதனால் நம்ம இனிமேல் எல்லா வேத வசனங்களையும் நம்ம முழுசாக வேத வசனமாக நம்ம மதிக்கிறது இல்லை. அதில் இருக்க நரேஷன்ஸ் நடுவில் வர்றதெல்லாம் இந்த மாதிரி சமீப காலத்தில் நிறைய வியாக்கியான புத்தகங்கள் வந்துடுது, எக்ஸ்பிளனேஷன் புக்ஸ் வந்துடுது. ஒருதலை பட்சமாக ஒரு சில காரியங்கள் மாத்திரம் உருவி அதுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்லி புஸ்தகங்கள்லாம் வந்துடுது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், வேதத்தை சரியாக வியாக்கியானப்படுத்தாமல் இதெல்லாம் தான் உபதேச சத்தியம்னு நினச்சிடறோம். நாட் ஸோ. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கனம் பண்ணுதல் அது ஒரு ஃப்ரூட், அன்புனால் வருது. அதோடு ரிலேட்டடாக அந்த மீதி 8 சுவாப கனிகள், சுவாப கனியின் சுளைகள், ஒரு ஆரஞ்சு மாதிரி. ஸோ ஆண்டவர் தான் நமக்கு நல்ல தெளிந்த புத்தியை தரணும். முன் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மனம் இருந்தால், விருப்பம் இருந்தால், ஓய்வு இருந்தால் பதிவிறக்கம் செய்து இந்த இன்றைக்கி வேத ஆராய்ச்சியில் சொன்ன சில விஷயங்களை யோசியுங்கள். சீஷத்துவத்தில் இருக்கிற ஏராளமான குறிப்புகளை பார்த்து சீஷத்துவத்தில் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, இட்ஸ் டைம். இனிமேல் எடுத்தால் நேரம் ஆகிடும், சரிதானா? அதனால் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அது ஒரு வசனம் தான். அதனால் கொலோசியர் 1:4, பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். சொல்லுங்கள் பார்ப்போம். வைத்திருக்கிற, பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், பரலோகத்திலே எனக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். இன்னொரு தடவை சொல்லுங்கள். இது இந்த நம்பிக்கையில், அதாவது நான் பரலோகத்தில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையில் பரலோகத்தில் நமக்காக நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நிமித்தம் நாம் பூமியில் ஒருத்தர் கனம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நான் எவ்வளவோ மலையாக தான் நம்பியிருந்தேன் அப்படின்னு உடனே சலிப்பா அங்கெல்லாம் போய் சொல்லிட்டா எல்லாமே போச்சு, கட்டின வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. நான் பரலோகத்தில் எனக்காக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறார். நான் கனம் பண்ணினா அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரவனாக, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாதவனாக, அந்த நம்பிக்கையை மதிக்கிறவனாக, அந்த நம்பிக்கைக்கு உரியவனாக. Heaven will recognize, heaven will respect, heaven will approve our action of honoring each other because of such a hope kept for us in heaven. பெரிய ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். ஓகே, ஸ்தோத்திரிப்போம்.